சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு டாக்டர். என்ன இது இன்னைக்குன்னு பார்த்து நிறைய ஃபுட் பாய்சன் கேஸா வருது. உள்ள கூட்டிட்டு போங்க இவங்கள. சீக்கிரம் அம்மா முடியல. சார் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. வயிறு வலிக்குது டாக்டர். ரொம்ப வலிக்குதாமா? முடியல டாக்டர். கையை காட்டுங்க. அம்மா என்ன சார் பாவம் கடைசியில் இப்படி ஆயி போச்சு. அந்த செல்லுக்குள்ள பூர்ணிமாவை போட்டிருக்கவே கூடாதுக்கா. இப்ப பாருங்க தேவையில்லாத தலைவலி. சார் படட்டும் சார். இவங்க கடை பிரியாணி சாப்பிட்டு இவங்கள மாதிரி தானே மற்றவங்களும் துடிச்சிருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு வந்தாதான் சார் தெரியும். சிஸ்டர் எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்கு? இந்த சைடு சார். சரி. சார் என்ன சார் ஆச்சு? ஸ்டேஷனுக்கு போனா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனதா சொன்னாங்க. எதுக்கு சார் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தீங்க? என்னாச்சு பூர்ணிமாக்கு? ரகு பதட்டப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்டா? சார் என்ன சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க? முதல்ல என்ன சார் ஆச்சு அதை சொல்லுங்க. சார் ஒன்றும் இல்லை. உங்க கம்பெனியில் தயார் பண்ண பிரியாணியை உங்க ஒய்ஃப் சாப்பிட்ருக்காங்க. அதனால ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதான் இங்கே தூக்கிட்டு வந்திருக்கோம். ஃபுட் பாய்சனா? பிரியாணி சாப்பிட்டாங்களா? சார் அவளுக்கு எதுக்கு சார் பிரியாணி கொடுத்தீங்க? அவங்களுக்கு நாங்க கொடுக்கல சார். அவங்கள அடைச்சி வச்சிருந்த செல்லுல பக்கத்துல ஒரு லேடி அக்யூஸ்ட் ஒன்று இருந்துச்சு. அந்த லேடி தான் கொடுத்துச்சு. சார் என்ன சார் என்கொயரின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு பிரியாணி கொடுத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கீங்க. சார் உங்க கம்பெனி பிரியாணி சாப்பிட்டு ஏற்கனவே எங்க கான்ஸ்டபிள் 2 பேர் ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க சார். சாருக்கு தெரிஞ்ச ஜட்ஜ் ஃபேமிலி 3 பேரு ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க. அந்த பிரியாணிய வாயில வச்சு வலுக்கட்டாயமா ஊட்டி விட்டுருக்கா பாருங்க. அவ பையனும் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கான். உங்க ஒய்ஃப் தான் கடைசியில வந்து சேர்ந்திருக்கா. சுசிலாக்கா சும்மா இருங்க, நீங்க பதட்டப்படாதீங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. என்ன சார் நீங்க? வலிக்குது டாக்டர். முடியல டாக்டர். கொஞ்சம் போட்டுக்கமா. என்ன ரகு இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? அண்ணி விஜய் என்னாச்சு? அது அண்ணி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஃபுட் சேஃப்டி கார்பரேஷன்ல இருந்து ஆளுங்க வந்து ஃபேக்டரியை மூடி சீல் வச்சு பூர்ணிமாவை என்கொயரின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. நானும் பதறி அடிச்சு பின்னாடியே போனா பூர்ணிமா ஸ்டேஷன்ல இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல நீ. இங்க வந்து பார்த்தா வயிறு வலின்னு சொல்லி எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணிருக்காங்க. உள்ளதா இருக்கா? என்னது ஃபேக்டரியை மூடிட்டாங்களா? ஆமா சிந்து. ஆமா சிவந்தி, ஜட்ஜு கம்ப்ளைண்ட் பண்ணது மட்டும் இல்லாம இன்னும் 4-5 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எல்லாத்தையும் என்கொயர் பண்ணி ஃபேக்டரிக்கு சீல் வச்சிட்டோம். சார் என்ன சார் சொல்றாங்க? என் ஒய்ஃபுக்கு என்னதாச்சு? பதறாதீங்க ரகு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்களுக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க. பூர்ணிமாக்கு எப்படி விஜய் ஃபுட் பாய்சன் ஆச்சு?